நமஸ்காரம். நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒவ்வொரு நேயர்களுடைய சந்திப்புலையும் மக்களோட அதாவது பக்தர்களோட சந்திப்புலையும் நம்ம சந்திச்சுட்டே இருக்கோம். இன்னும் தொடர்ச்சியாக நாம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முதற்கண் ஒரு படியை பிடிக்கிறதுக்காக நம்ம எதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்க பற்றி இன்றைக்கி நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதன் மூலமாக நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்குமா அல்லது வெற்றி தான் நமக்கு கிடைக்குமா, இல்லை எடுத்த காரியங்கள்லாம் நமக்கு ஒரு மற்றவரிடத்தில் பவியம் அப்படின்ற விஷயத்தில் கிடைச்சிடுமா அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ஷார்ட்லி, அதாவது ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனாக்க ஒரு மனுஷனுக்கு ஒரு கோபம். இப்போ மனுஷர்களை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேருடைய குணங்கள்லாம் ஒரே குணமாக இருக்காது. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருக்கும். அந்த மாதிரி குணங்கள்லாம் நாம் படைத்து தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஸோ அப்படிப்பட்ட குணங்களில் முக்கியமான முதல் ஒரு நமக்கு தோல்வியை கொடுப்பதும், மற்றவர்களிடத்தில் பகையை நமக்கு வளர்த்து கொள்வதற்காகவும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு பெற்றவர்களிடத்திலேயே ஒரு பாசம் இல்லாமல் போவதற்காகவும், அதே நேரத்தில் நம் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு எப்பொழுது பார்த்தாலும் நம்மளை ஒரு தூரமாக வைத்து கொள்வதற்காகவும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னா அது கோபம்தான். அந்த கோபத்தை நாம் கட்டாயம் மற்றவர்களிடத்தில் காண்பிப்பதற்காகவும் காண்பிக்காமல் இருப்பதற்கான என்ன வழி, அதே பெற்றோர்களிடத்தில் காண்பித்தால் நமக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும். இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வேலை செய்கிற இடத்துல நம்ம போய் கோபம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கோபத்தை காண்பித்தோம் என்றால் வேலை பறி போயிடும். படிக்கிற இடத்துல நம்ம ஸ்கூலில் படிக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம போய் கோபத்தை காண்பித்தோம் என்றால் அங்கே ஒரு வாத்தியார்கிட்ட ஆசிரியர்கிட்ட பகை ஏற்படுத்தி விடும். அப்போ அங்கே தண்டனை கிடைக்கும். அதே போல் அந்த கோபத்தை பெற்றோர்களிடத்தில் நாம் காண்பித்து வாழ்ந்தோம் என்றால் கடைசி வரைக்கும் அவர்களுடைய அருளாசி கிடைக்காமலே போயிடும். ஏன்னாக்கா முதல்ல நம்ம எப்படி நம்ம கோபமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ அந்த கோபத்தையே கடைசி வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கும்போது அவர்கள் எதுவும் சபிக்காமலே அவர்களுடைய பாவங்கள், அதாவது அவர்களுடைய சாபங்கள், அதாவது இறைவனுடைய அருளால் அவர்கள் மனதால் நினைக்காமல் போனாலும் கூட அதுவே நமக்கு ஒரு தடையாக வேலியாக நின்றுவிடும். இந்த கோபத்தினால் பாருங்கள் எத்தனை விதமான விஷயங்கள் இருக்குதுன்னு. ஆக இந்த கோபத்தை நாம் எந்த இடத்துல எப்படி காண்பிக்கணும். இப்போ இந்த கோபத்தை நம்ம காமிக்க ஒரு கோழையாக நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப தப்பு தான். இப்போ ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வரீங்க, ஒரு இடத்துல போயிட்டு வரும்போது நீங்கள் தனிமையில் உங்கள் மனைவியை நீங்களும் வந்துட்டு இருக்கும்போது 2 பேர் வழிமறித்து நகையில் பறிக்கிறதுக்கு வராங்க. அந்த இடத்துல நீங்கள் கோபத்தை காண்பிக்கலாம். அதே நேரத்தில் உங்களை அவமானமாக பேசுகின்ற இடத்துல அந்த இடத்த விட்டு விலகி விடுவதே நல்லது. ஏன்னா அங்கேருந்து நம்ம அடிதடியாகி இரத்த கலரியாகி நமக்கு தான் நஷ்டமாகாமலே இல்லை அவருக்கு நஷ்டமானால் கடைசியில் கோர்ட்டு கேஸு இதெல்லாம் போய் ஏறி நிற்க வேண்டியமாக வந்துடும். கோபத்தால் பாருங்கள் எவ்வளோ ஒரு நஷ்டங்களும், எவ்வளோ ஒரு அவமானங்களும், எவ்வளோ ஒரு பகைகளும், எவ்வளோ விதமான சாபக்கேடுகளும் இப்படியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. ஆகவே இந்த கோபம் என்பதை நாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த காலத்தில் சின்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கலாம். எப்படி நம்ம இந்த கோபம் காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னாக்க, நைட்டில் ஃபுல்லாக துளசியை தண்ணியில் போட்டு வச்சு அந்த துளசி தண்ணியை காலை வேளையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிப்பது ரொம்ப நல்லது. அதில் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 3 விதமான பலன்கள் ஏற்படுது. 1வது பலன் என்னன்னு சொன்னாக்க, துளசி என்பது ராமனுடைய தீர்த்தமாக ஆகிறது, அது விஷ்ணுனுடைய தீர்த்தமாக ஆகிறது. அப்போ துளசி நமக்கு உள்ளே போகும்போது ஸ்ரீராமன் எப்படி நமக்கு நல்ல ஒரு சாந்த நிலையோடு அவர் 14 வருஷம் ராஜ்யத்தை கூட ஆளாமல் அவர் குடும்பத்தெல்லாம் விட்டு தன் மனைவியோடு அவர் வனவாசம் தன் தம்பியோடு போனாரோ அதே மாதிரி சாந்த நிலையை நமக்கு உற்பத்தி பண்ணோம். அந்த துளசியினுடைய தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் நமக்கு உடல் ரீதியாக செரிமானத்தை கொடுத்துரும். 2வது 3வது விஷயம் என்னன்னு சொன்னாக்க, நமக்கு சளி பிடிச்சிருந்தா அதையும் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பாருங்கள், துளசி தீர்த்தம் 3 விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. 4வது பலன் என்ன தெரியுமா, நமக்கு இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கான அந்த நாள் முழுக்க சாந்த நிலையை நமக்கு கொடுத்துரும் துளசி தீர்த்தம். இதை நீங்கள் கட்டாயம் சாப்பிட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இரவு படுக்கும் போதும் இந்த துளசி தீர்த்தத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கெட்ட கனவுகள் எதுவும் இல்லாமல் நித்திர சௌக்கியம், வீட்டினுடைய குடும்பத்தினுடைய பாசம், இதை எல்லாம் உணரக்கூடிய தன்மைகள்லாம் நமக்கு கிடைச்சிடும். இறைவனால் நாளைக்கு மீண்டும் இதே போல் ஒரு நிகழ்ச்சியிலேயே உங்களுக்கு இதனுடைய தொடர்ச்சியான ஒரு நல்ல ஒரு பக்தியான ஒரு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்ரீ கண்ணன் எப்பொழுதுமே உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக வருகின்றேன். நமஸ்காரம்.